Free quarter number 2. யாரா என்பது லட்சுமி காலேஜ் vs Friends of Royal. போடு ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த், நான் ஸ்ட்ரைக்கில் சிவா. ஃபர்ஸ்ட் பால் 8 ஓவர் கேம். ஒயிட் சிக்னல். அகைன் ஃபர்ஸ்ட் பால். அகைன் ஒயிட் சிக்னல் தான் கிடைக்கும். சிங்கிள் ரன் பைஸ் மூலமாக கிடைக்குது. ஒயிட் +1. சிவா ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. பூந்தட்டி சிவா விஜயிருக்கு விக்கெட் சிக்னலுங்க. ஃபஸ்ட்டு மேட்சும் டக் அவுட் தான் ஆனார். இந்த மேட்ச்சும் டக் அவுட் ஆகிருக்காரு. ஹார்ட் லக் தான் சொல்லணும் அவருக்கு. ஓகே, இன்னொரு மேட்ச் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பால் ஓவர் முடிஞ்சிருக்கு. 7 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் லாஸில். செகண்ட் ஓவர் போகிறது கார்த்திக். ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த். வீட்டில் எடுத்துருக்காங்க. கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்கா? விக்கெட் சிக்னல். அருமையான கேட்ச் பிடிச்சிருக்காங்க. விக்கெட் சிக்னல். நல்ல ஒரு பேட்ஸ்மேன் விக்கெட் ஆகிருக்காரு. போன மேட்ச்சில் 49 ரன் அடிச்சிருந்தார் இண்டிவிஜுவல் கேமாக. பட் ஆனால் இந்த மேட்ச்சு லக் இல்லை. நல்ல ஒரு பவுலிங் காத்திட்டு இருந்தோம். நல்ல ஒரு டேக்கன் விக்கி. நெக்ஸ்ட் பேட்டர் மேக்ஸி. செகண்ட் பால். கைக்கு அடிச்சிருக்காங்க. ரன் அவுட் சான்ஸ் இருக்கா? சூப்பர் ஷாட்டு. மேக்ஸிமம். மேக்ஸி டிஷர்ட்டில் எழுதியிருக்க மாதிரி மேக்ஸிமம் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ் இருக்கா? விக்கெட்டுங்க. பேட்டர் ஆனந்த் அடிச்சிருக்காங்க. கேட்சுக்கு போவாது பால். இந்த ஓவருக்கு 14. மூணாவது ஃபர்ஸ்ட் பால். பவுண்ட்ரி தான் கிடைக்கும். ஒயிட் பால் மாதிரி இருந்துச்சு. பேட்டில் பட்டு பவுண்ட்ரி போயிருக்கு. செகண்ட் பால். விக்கெட் சிக்னல். நல்ல ஒரு கீப்பிங். கொஞ்சம் ஸ்லிப் ஆனதுனால ஒரு ஆள் உள்ளே வர முடியல. ஸோ அதனால் அதுக்குள்ளே அடிச்சிட்டாரு கீப்பர். ரன் அவுட். டெட் பால். கரையோட அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டில் சிங்கிள் தான் கிடைக்கும். சூப்பர் ஷாட்டு. ராக்கெட். மேக்ஸிமம் அடிச்சிருக்காரு ஆகாஷ். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வருது உங்கள் டீமுக்கு. லக்ஷ்மி காலேஜுக்கு. சீக்கிரம் போடா. ஜாய் பவுண்ட்ரி போக சான்ஸா? பவுண்ட்ரி போயிருங்க, கண்டிப்பாக போயிடும். போகலை. 4 ரன் போகலை. 3 ரன் ஓட்டாங்க. தேர்ட் பால். அதுதான் ஏறி இருக்கு. மேக்ஸிமம் போகுமா? விக்கெட் சிக்னல் தான் கிடைக்குதுங்க. விக்கெட் சிக்னல். நல்ல ஒரு கனெக்ஷன் மாதிரி இருந்தது. ஆனால் விண்டு சப்போர்ட் இல்லை. அதனால் விக்கெட் ஆகிருக்காரு ஆகாஷ். நல்ல ஒரு கனெக்ஷன், பெரிய ஷாட் அடிச்சிருந்தார் போன ஓவரில். ஹார்ட் லக் தான். பவுண்டரி கிடைக்கும் கண்டிப்பாக. 4 ரன் கிடைக்குது. லியோ பேட்டில் இருந்து அவருக்கு 36 ரன் வந்திருக்கு. 5வது ஓவர் பார்த்து கார்த்திக்.
ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஷாட், அருமையான ஷாட், பவுண்டரி. பவுண்டரி, 4 ரன் கிடைக்குது. சூப்பர் ஷாட்டு, 2 கால் பண்ணியிருக்காங்க. அருமையான ஓட்டம், 2 ரன் ஈஸியாக ஓட்டாங்க. சூப்பர் ஷாட்டுங்க, சரியான அடி, ஷாட், படுத்துட்டு இருக்காரு. போனது பந்து, சரியான அடி, சூப்பர் ஷாட். மோர், நோ பால் சிக்னல் கிடைக்கும், பவுண்டரி சிக்னலும் கிடைக்கும். அருமையான ஷாட், 4 ரன்கள். நோ பால் ப்ளஸ் 4. நோ பால், கிரேட் பால் நிறைய ஓவர் அடிச்சிருக்காரு. 2 கால் பண்ணியிருக்காங்க. ஈஸி 2. சூப்பரான ரன்னிங் ஓடிட்டுருக்காங்க 2 பேரும். லாஸ்ட் பால் டெட்டாக இருந்துச்சு, கிழிஞ்சு இருந்துச்சு. ஸோ அதனால் ரீபால் போடுறாங்க. ஸோ ஃப்ரீ கட் கண்டினியூ. அகேன் 2 தான் கால் பண்ணியிருக்காங்க. அங்கே கைக்கான போயிடுச்சு. 2 ரன், அதே 2 தான் கிடச்சிருக்கு. லாஸ்ட் பால் அகேன் 2 கால் பண்ணியிருக்காரு. 2 ஓடுவாங்களா? சூப்பரான ரன்னிங்க, 2 ஓடிட்டுருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங். ஓவர் முடிஞ்சிருக்கு. 7 வந்திருக்கு 5 ஓவருக்கு. 6வது ஓவர் ஃபஸ்ட் பால். சூப்பர் ஷாட்டு, மேக்ஸிமம் அருமையான அடி. லியோ ஆட்லேருந்து வந்திருக்கு. செகண்ட் பால், சூப்பர் ஷாட்டு, அடிச்சோன்னே 2 கால் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. 4th பால், சூப்பர் ஷாட்டு, 2 ரன் ஈஸி 2. நல்ல ஒரு ஓவர் போட்டுட்ருக்காரு. இந்த ஓவரில் இன்னும் பெரிய ஷாட் எதுவும் வரல. கிடைக்குமா? கிடைச்சிருச்சு, பவுண்டரி. 4 ரன் கிடைக்குது. அருமையான ஷாட், பவுண்டரி. பால் காலில் பட்டிருக்கு, சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸ்ட்ரைக்கு அவர் வச்சுக்கிறாரு. 1 ரன். ஓவர் கம்ப்ளீட். 71 வந்திருக்கு. ஆதம் பவுலர். சூப்பராக ஆடிட்டுருக்காங்க 2 பேரும். பட்டில் பட்டிருக்கு. நல்ல ஒரு நல்ல ஒரு ரன்னிங். பாலை மிஸ் பண்ணோன்னா ஓட்டாங்க ஒரு ரன். செகண்ட் பால், சூப்பர் ஷாட்டுங்க, மேக்ஸிமம் கண்டிப்பாக போயிடும். எங்கேயோ தூக்கி அடிச்சிட்டாருங்க. பனைமரத்தெல்லாம் தாண்டி அடிக்கிறாரு லியோ. அருமையான அடி. சீக்கிரம் போயிடணும், பால் இல்லை வேற. ஏறி இருக்கு, கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்கு. விக்கெட் கீப்பர் கேட்ச் பிடிச்சிருக்காரு. அருமையான பவுலர். பேட்டிங் நல்ல ஒரு பேட்டிங் ஆடி இருந்தாரு லியோ. பவுலர் அருமையாக விக்கெட் ஆயிருக்காரு. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஆயிருக்கு. ஏன்னா எம்எஸ் தோனி களத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார். இன்னும் தெரிஞ்சு நெக்ஸ்ட் பேட்டர் எம்எஸ் தோனியின் முதல் பந்து 6 ஆக மாறுமா? ஆர்வமாக உள்ளார் ஆடியன்ஸ். டாட் பால். ஓவர் முடியுது. 8 வந்திருக்கு இது வரைக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் இந்த இன்னிங்ஸில். அபி
சூப்பர் ஷாட்டு, மேக்ஸிமம் போயிடும். இல்லைங்க, பவுண்டரி. 4 ரன் கிடைக்குது. சூப்பர் ஷாட்டுங்க, அருமையான ஷாட், பவுண்டரி. ஒரு 4 ரன்னாக மாறப்பட்டது. ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் அடிச்சிருக்காரு. சூப்பர் ஷாட்டு, அருமையான அடி. ஒரு பேட்லேருந்து ரன்னு வந்துக்கிட்டே இருக்கு. நல்ல ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு லட்சுமி காலேஜுக்கு. சுறுசுறுப்பா போடுங்க, டைம் இல்ல. லாஸ்ட்டு 3 பால். ஷாட்டு கண்டிப்பாக 2 ரன் கேட்பாரு. அருமையான வாட்டம் எம்எஸ் தோனி. நீ அம்பையர் பாக்க நீ விடுங்க. லைன்ல வச்சு தான் போறேன், நீ ஒழுங்கா பாத்து கொடுங்க. வச்சிட்டு தான் வந்தேன், நான் உள்ள வச்சிட்டு தான் வந்தேன். உள்ள வச்சு மோர் முக்கியமான பால், 2 பால். ஹைட்டு தான் ஏறி இருக்கு. விக்கெட்டுங்க. நல்ல ஒரு பேட்டிங் ஆடி இருக்காரு. சூப்பராக ஆடி கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டில் ஒரு 3 விக்கெட்டு போனாலுமே அருமையாக ஆடி ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை ஆட் பண்ணி வச்சுருக்காரு இந்த இன்னிங்ஸில். ஸோ அப்புறம் டீமோட பிளேயர்ஸ் வந்து கை கொடுத்தாங்க. நல்ல ஒரு பேட்டிங். ஃபர்ஸ்ட் பால் பிடிக்கிறதுக்கு நியூ பேட்டர் வந்திருக்காரு. பெரிய ஷாட் அடிப்பாரா? அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக 2 மதிப்பாங்க. 2 ரன் மேலே தூக்கப்பட்டார். கண்டிப்பாக ஈஸி 2. நல்ல ஒரு ஃபீல்டிங் பேக்கப். அருமையான பால். ஓவர் முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்கோரு. ஃபர்ஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் விக்கெட் விட்டுறதுனால நல்ல ஒரு ஸ்கோர் ஆட் பண்ணியிருக்காங்க லட்சுமி காலேஜ். வெயிட் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி போகுது. அப்புறம் 93 டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பால் சக்தி. ஃபஸ்ட்டு பால் டாட் பால் போட்டிருக்காங்க. அருமையான பந்து, டாட். கீப்பர் அப் டு போயிருக்காங்க. டாட் பால், சூப்பர் பால் போட்டிருக்காரு 2 பாலுமே. சக்தி தர் பால். விக்கெட் சிக்னல் கேட்குறாங்க. அங்கே ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க. சிங்கிள் ரன். நெக்ஸ்ட் பால் ஒரு ஷாட்டு. அங்கே இருக்காரு ஃபீல்டர் பிரசாந்த். சிங்கிள் கிடைக்குது. 2 ரன் மட்டுமே போட்டிருக்காரு. இன்னும் 1 பால் இருக்குது. நல்ல ஒரு ஓவராக முடிப்பாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பால் போன பால் கிழிஞ்சிருந்துச்சு, அதனால் ரீபால். இப்போ ஷாட்டு. லியோ வெயிட் பண்ணி ஓடினாரு. 2 ரன் ஓடி இருக்காங்க. கடைசி பந்து 2 ரன்கள். ஓவர் முடிஞ்சிருக்கு. அருமையா. ஃபர்ஸ்ட் ஓவரில் 5 ரன் நினைக்கிறேன். செகண்ட் ஓவர் பார்த்துக்கல. லியோ ஸ்ட்ரைக்கில் ஜிவாக்கர். சூப்பர் ஷாட்டு, பவுண்டரி கிடச்சிருக்கு. அருமையான ஷாட், 4 ரன்கள். பால் சூப்பர் ஷாட்டு, அருமையான ஷாட், பவுண்டரி. It's 1 13 மூணாவது ஓவர் போகிறதுக்கு வசந்த் ஷாட் அடிச்சிருக்காங்க. கையிலே விழுவுது. கேட்சை மிஸ் பண்ணிட்டாருங்க. MS தோனி எஃபைட் போட்டார். கேட்ச் ஆக மாறுன்னு பார்த்தா டிராப் ஆகிவிட்டது. MS தோனி முதல் முறையாக பவுலிங் போடுகிறார். தேர்ட் பால் எஜ்ஜே ஆயிருக்கு. கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்கா? இது மேக்ஸிமம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம். ஃபோர்த் பால் சரியா படலை. 2 ரன் ஈஸியாக ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் ரன். ஃபுல் டாஸ் பால். அருமையான பந்து MS தோனி. லாஸ்ட் பால் இருக்கு. கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்கு. கேட்சை மிஸ் பண்ணியிருக்காருங்க. MS தோனி
பவரையும் போட்டார், ஆனால் கேட்சை பிடிக்க முடியவில்லை. மூக்கு மேல ராஜாவா இருந்தது, ஆனால் முடியவில்லை. கேரோல் அந்த கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு, ஃபீல் பண்ணுறாரு. சூப்பர் ஷாட்டு, அருமையான கனெக்ஷன். மேக்ஸிமம் 6. தேர்ட் பால், சரி செகண்ட் பால். ஜெய் அப்படி போயிட்டுருக்கு. சான்ஸ் இருக்கா? விக்கெட் சிக்னல். சூப்பரான ரன் அவுட், அருமையான ரன் அவுட். நல்லா ஆடினாரு. ரன் அவுட் மூலமாக அவுட் ஆகிட்டு லைஃப் 2 பேர்த்துக்குமே விட்டாங்க. ஸோ இப்போது ரன் அவுட் மூலமாக விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்திருக்காரு. இல்லையோ ஷார்ட் அடிச்சிருக்காரு. பவுண்டரி போக சான்ஸ் இல்லை, ஓடனா எடுக்கலாம். சிங்கிள் கிடைக்குது. ஓவர் முடிஞ்சிருக்கு. தட பால். சரியா படலை. கண்டிப்பாக அங்கே நல்ல ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு. நிறைய பேக் அப் வந்திருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஃபர்ஸ்ட் பால். சூப்பர் ஷாட்டு. கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்கா? விக்கெட் சிக்னல். விக்கெட் சிக்னல் தான் கிடைக்குது. நெக்ஸ்ட் பேட்டர் சினு. சூப்பர் கனெக்ஷனுங்க. சரியான அடி, எங்கேயோ போயிடுச்சு பால். மேக்ஸிமம் அருமையான கனெக்ஷன். விக்கெட் சிக்னல் வாய்ப்பு இருக்கு. கேட்ச் பிடிக்க சான்ஸ் இருக்கு. யாரு பிடிப்பாங்க? சூப்பர் கேட்சுங்க. அவரே பிடிச்சி போட்டிருக்காரு. அருள் மேக்ஸிமம் கண்டிப்பாக போயிடும். நல்ல ஒரு கனெக்ஷன். ஆகாயத்தில் சென்ற பந்து 6ஆக மாறியது. செகண்ட் பால். நல்ல கனெக்ஷன். சிங்கிள் தான் கிடைக்கும். அங்கே நல்ல ஃபீல்டிங். கைக்கே போயிருக்கு. ஃபோர்த் பால். பேட்லேயே விழுந்திருக்கு, ஆனால் சிங்கிள் தான் கிடைக்கும். சரியா படலை. 2 கால் பண்ணியிருக்காங்க. 2 வருமா? பால் நின்றுச்சு. சூப்பர் ஷாட்டு. மேக்ஸிமமா போயிடுச்சு. மேக்ஸிமம் ஓவருக்கு 35 அடிக்கணும். வசந்த். டாட் பால். செகண்ட் பால். ஹைட் ஏறி இருக்கு. போகுமா? ஃபோர் சிக்னல். சூப்பர் கேட்சுங்க. அருமையான கேட்ச் பிடிச்சிருக்காரு ஆகாஷ். சூப்பர் கேட்ச். முக்கியமான கேட்சு. ஏன்னா ரிவர்ஸ் மூலமாக லாஸ்ட்டாக ஒரு 4 அடிச்சிருந்தார். ஸோ ஒத்த கையில் பிடிச்சிருக்காரு. அருமையான கேட்சு. நல்ல ஒரு கேட்ச். நல்ல ஒரு விக்கெட்டும் கூட இவர். டாட் பால். லாஸ்ட் 2 பால் டாட் பால். சூப்பர் பாலுங்க. தூக்கி போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்ஸ்மேன் டென்ஷன் ஆகிட்டு போயிட்டுருக்காரு.
இதில் அந்த மேட்ச் வின் பண்ணால் 10K செக்யூர் ஆயிரும். இந்த 2 டீமில் எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீமுக்கு. ஸோ முக்கியமான மேட்ச் இது. லாஸ்ட் பால். டாட் பால். ஓவர் முடியுது. 6 பந்துக்கு 31 ரன் அடிக்க வேண்டும். 6 பாலுக்கு 31. லாஸ்ட் ஓவருக்கு 31 அடிக்கணும். 31. ஃபஸ்ட்டு பாலே தூக்கி 6. அருமையான ஷாட். ஃபஸ்ட்டு பால் மேக்ஸிமம் அடிச்சிருக்காங்க. இந்த பேட்ஸ்மேன் நல்லா விளையாடிட்டு இருக்காரு ஓப்பனிங்லேருந்து. ஸோ இன்னும் 25 அடிக்கணும். 25. மேக்ஸிமம் சூப்பர் ஷாட். அவரோட இந்த பந்தில் அரைப்பந்தத்தை முடித்துக் கொள்கிறார். சூப்பர் ரன் அடிச்சிருக்காரு திவாகர். சூப்பர் ஷாட். 26 பாலுக்கு 54 ரன் அடித்துள்ளார் பேட்ஸ்மேன். 19 அடிக்கணும் 4 பாலுக்கு. அகைன் மேக்ஸிமம் மாற்றியுள்ளார். அருமையான பேட்ஸ்மேன். மேக்ஸிமம் 3 பால் மேக்ஸிமம் ஆயிடுச்சு. 3 பந்துக்கு 13 ரன்கள் தேவை. 3 பாலுக்கு 13 தான் தேவை. ஈஸியாக அடிப்பாங்களா இல்லை பிடிச்சி போடுவாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முக்கியமான 3 பால். இந்த ஒரு பால் தான் முக்கியமான பால். ஷாட்டுங்க மேக்ஸிமம். சூப்பர் ஷாட்டு. அருமையாக ஆடிக்கொள்ளுள்ளார் தேவா. 4 பாலுக்கு 4 மேக்ஸிமம். 2 பாலுக்கு 7 அடிக்கணும். ஸோ 4 6 அடித்துள்ளார். 2 பாலுக்கு 7. மேட்ச் மாறுது. 28 பந்து ஆனால் இன்னும் சொல்ல முடியாது. கேம் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம். ஒரு பால் டாட் போட்டாலும் மேட்ச் மாறும். ஸோ எப்படி வேணால் மாறலாம். 2 பாலுக்கு 7. திவா சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ரெண்டு கேளு முக்கியமான பால் இந்த பால். முக்கியமான பால். ஒரு பாலுக்கு 3 ரன். 6 பாலுக்கு 31 இருந்து ஒரு பாலுக்கு 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேம் எங்கே போய் எங்கே முடியும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு பாலுக்கு 3. ஒரு பாலுக்கு 3. கேமில் நடிக்க முடியுமா முடியாதா? டாட் பாலா ஒயிட் பால்? ஒயிட் பால். ஒரு வைடு இருந்துச்சு. ஒரு பாலுக்கு 2 ரன். ஸோ முக்கியமான பால் தான். ஒரு பாலுக்கு 2. லெக் பைஸ். ரன் கிடையாது. மேட்ச் வின் பண்ணுறாங்க. முக்கியமான பால். ஒரு ரன் பட்டிருந்தா கூட மேட்ச் டை ஆகிருக்கும். ஆனால் பேட்லேயே படாமல் சூப்பரான பேட்டிங் ஆடி இருக்காங்க. நல்ல ஒரு பவுலிங். லாஸ்ட் பால் வந்து நல்ல பால் போட்டார் பிரசாந்த். எல்லாருக்குமே திக் நிமிடமாக தான் இருந்துச்சு. அருமையான அருமையான மேட்சாக போயிருக்கு. சூப்பரான மேட்ச்சு. ஸோ ஹார்ட் லக் தான் சொல்லணும் அந்த பேட்ஸ்மேனுக்கு. 31 ரன் 29 ரன் அடிச்சு கொடுத்துருக்காரு அந்த டீமுக்கு. நல்ல ஒரு பேட்டிங்.
அருமையான பேட்டிங் திவாகர். வின் பண்ண டீம்ல இருந்து கொஞ்சம் கேப்டன் சீக்கிரம் வாங்கப்பா. நெக்ஸ்ட் மேட்ச் நடத்தணும் வர. ஸோ ஹார்ட் லக் தான் சொல்லணும். ஹார்ட் லக் ராயல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கங்க்ராட்ச். ஆக்சுவலாக முக்கியமான ஒரு ஓவராக தான் போச்சு. எங்கேயோ முடிக்க வேண்டிய மேட்சை லாஸ்ட் படம் வரைக்கும் கொண்டு வந்து நமக்கு ஒரு ஷார்ட்ஸ் கொண்டு வந்து முடிச்சிருக்காரு பிரசாந்த். ஓகே பார்க்கலாம். தேர்ட் ரவுண்டில் பார்ப்போம்.